ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நேற்று எபிசோடில் கார்த்திகை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ரேவதி துணிச்சலாக தர்ணா போராட்டத்தில் இறங்கிய நிலையில் இன்றைக்கி எபிசோட் மேலும் பல அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி எபிசோடில் ரேவதியின் போராட்டம் குறித்து சாமுண்டீஸ்வரி மற்றும் சந்திரகலாவுக்கு தகவல் கிடைக்குது. அதே நேரத்தில் கார்த்திக்காக நீதி கேட்டு ஊர் மக்களும் ரேவதிக்கு ஆதரவாக ஒன்றிணைவதால் போராட்டம் விஸ்வரூபம் எடுக்குது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் திணறும் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியிடம் ஆலோசனை கேட்க, அவர் கோபத்தின் உச்சத்தில் பணத்தை கொடுக்குறேன், எல்லாரையும் அடித்து துரத்த சொல்லு அப்படின்ற மாதிரி உத்தரவிடுறாங்க. இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்கள் மீதும் ரேவதியின் மீதும் தடியடி நடத்த அங்கே பெரும் பரபரப்பு நிலவுது. ஆனால் அதிரடி அங்கேயே முடியல. சம்பவ இடத்துக்கு விரைந்து வரும் மீடியாவிடம் ரேவதி நடந்த அனைத்தையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதனால் விவகாரம் பெரிதாக வெடிக்க நேரடியாக அங்கே எஸ்பி வராரு. கார்த்திகை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட எஸ்பி சரமாரியாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திணறும் இன்ஸ்பெக்டர் இறுதியில் வேறு வழியின்றி கார்த்திகை விடுதலை செய்ய நேரிடுது. கார்த்திக் விடுதலை ஆனதும் ஆவேசத்திலும் உறுதியிலும் இருக்கும் ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரின் வீட்டை நோக்கி புறப்படுறாங்க. அங்கு என்ன நடக்க போகுது, சாமுண்டீஸ்வரியை நேருக்கு நேர் சந்தித்து ரேவதி என்ன செய்ய போகிறாங்க, கார்த்திகோடைய அடுத்த முடிவு என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது. இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.